கீரை சூப். முருங்கைக்கீரையை குச்சியோடு அப்படியே எடுத்து இளங்கீரையாக எடுத்து அதில் ஒரு 4 வெங்காயம் 2 பூண்டு அப்படியே தோலோட கழுவிட்டு அப்படியே நச்சு போட்டிருக்கு. மிளகு ஜீரகம் சும்மா தெளிச்சு விட்ட மாதிரி கரம் மசாலா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தக்காளி போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு கடைஞ்சிட்டு வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இந்த முருங்கைக்கீரையில் அதிகளவு சத்து இருக்குது. உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. இம்மரத்தோட வேர், பட்டை, காய், பூவு, கீரை எல்லாமே மனித உடலுக்கு தேவையானதை இது கொடுக்குது. வாழை மாதிரி அருமையான சுவை கொண்ட இந்த கீரை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலுவையும் ஆயுட்காலம் வரும் நமக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சோம். இந்த கீரையை வேக வச்சு அதோட வேர்க்கடலையே பொடி பண்ணி அதோடு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நெய் ஊற்றி சமைச்சோம்னா அது உடம்புக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும். தாது கெட்டியாகவும் அதோட கோழி முட்டையும் சேர்த்துக்கலாம். விலை உயர்ந்த பருப்புக்களை சேர்க்குறது சத்தை விட இதில் பல மடங்கு சத்து நமக்கு கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரையில் அயன், கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி, கே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி எலும்பையும் வலுப்படுத்தும், இரத்த சோகையும் குணப்படுத்தும். இது செரிமானத்தை மேம்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக வச்சு எடையும் குறைக்கும். நீரிழிவு நோய்க்கு அவங்க சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். இது ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவு. முருங்கைக்காயும் நம்ம நல்லா சேர்த்தோம்னா நம்ம இளமையாகவே தெரியும். அடிக்கடி அதையும் சாப்பிட்டு வரணும். அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையை சாறு எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேன் கலந்து கொடுக்கணும். ஏன்னா மலக்குடலில் உங்களுக்கு பூச்சி இருக்கும். அந்த பூச்சி கொஞ்ச நாளில் வெளியேறிடும். அதே மாதிரி இந்த முருங்கை பூ இருக்கு பாருங்கள், அந்த பூவை சுத்தப்படுத்தி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தடவி அதை வறுக்காமல் வேக வச்சு சாப்பிட்டோம்னா இதயம் வலிமையாக இருக்கும். இதயம் அவ்வளோ வலிமைப்படும். அதே மாதிரி இந்த பூவை பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிடும்போது ஆண்களுக்கு உள்ள ஆண்மை குறைவு நீங்கி அவங்களுக்கு இது அதிகமாகும். விந்து அதிகமாகும். பித்த மயக்கம் வராது. இருமல், குரல் இருமிட்டு குரல் கம்மியாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் சரியாயிடும். இடுப்பு வெளி போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த ஜூஸை சாப்பிடும்போது கை கால் உடல் அசதி எல்லாமே போயிடும். உடம்பு அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும். தெம்பு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். கண் நோய், சொறி, சிரங்கு, காது வலி இதெல்லாம் போயிடும். கொழுப்பையும் கரைக்கும். இரத்த கொதிப்பை அடக்கும். அதே மாதிரி காமாலையும் கட்டுப்படுத்தும். நீர் நல்லா பிரிஞ்சு போகும். பற்களுக்கும் நல்ல உறுதிப்படும். இவ்வளவு அநேக மருத்துவ குணங்களும் கொண்டது இந்த முருங்கைக்கீரை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.